பொன்முடி விஷயம்லாம் வந்து ஒரு அமைச்சர்கள்லேருந்து நீக்கியிருக்கணும். கட்சியிலேருந்து நீக்கிறது ஒரு தண்டனையா? அது என்ன பெரிய பதவியா அது? பெரிய ஜனாதிபதி பதவியா அது? அதுலேருந்து நீங்க நீக்கிறதுக்கு. என்ன இருக்கு அந்த கட்சி பதவியிலேருந்து நீக்கிறது அது ஒரு தண்டனையான்னு நான் கேட்கிறேன். கட்சிக்காரனுக்கு வேணா அது வந்து பெருசா இருக்கலாம். மக்களுக்கு என்ன அதனால லாபம் என்ன? துணை பொதுச்செயலாளர் பதவியில நீக்க அது ஒரு தண்டனையா? இது என்னங்க இது? இம்மீடியட்டா கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணி அமைச்சர்கள்லேருந்து நீக்கிருக்கணும். எதுவுமே செய்யல 4 நாள் ஆகுது. இன்னமும் அப்படியே அமைதியா இருக்காங்க. எவ்வளோ கேவலமான ஸ்பீச் அது. கேட்டிருப்பீங்க. உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டிய வழக்கு அது. இத வேற யாராவது இப்படிலாம் பேசியிருந்தாங்கன்னா, இந்நேரம் வந்து கைது பண்ணியிருப்பாங்க. அப்ப என்ன எது உங்கள தடுக்குது? ம். தனமுருகன் கேஸ நான் மன்னிச்சுருவேன். ஏன்னா, அது ஓல்ட் ஜெனரேஷன். அவங்க அந்த வார்த்தைகள வந்து அவங்க தெரியாம தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளே கூட மாற்றுத்திறனாளின்னு அவ்வளோ சீக்கிரம் யார பத்தியுமே நம்ம சொல்ல மாட்டோம். கண் தெரியாதவன வழக்கமா சொல்ற சொல்லல தான் நம்ம சொல்லுவோம். கண் பார்வை குறைவுற்றவர்ன்னு சொல்ல மாட்டோம். அது ஒரு வார்த்தை அது ஒரு பிழை. வார்த்தை. அது மன்னிக்க தகுந்தது. அவரும் மன்னிப்பு கேட்டாரு. அது ஒரு எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அது மனித மனங்கள்ல இருக்கக்கூடிய ஆண்டாண்டு காலமா ஊறுனது. இப்ப தான் பல பேர் மாறிக்கிட்டு இருக்காங்க. கற்பழிப்புன்னு சொல்லுவாங்க. அது ஒரு வார்த்தையே கிடையாது. பாலியல் வன்முறை தான் சொல்லணும். ஆனா நெறைய பேர் அந்த வார்த்தைய யூஸ் பண்றாங்க. தெரியாமலே யூஸ் பண்றாங்க. சொன்னா திருத்திக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. அதனால துரைமுருகன் விஷயம் எனக்கு சீரியஸ் இஷ்யூவா இல்ல அது, என்ன பொறுத்தவரைக்கும். பொன்முடி விஷயம் வந்து வக்கிரத்தின் உச்சம். உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்கணும். முதலமைச்சர் அமைதியா இருக்காரு. நல்லா கவனிங்க. துரைமுருகன் வருத்தம் தெரிவிச்சார், மன்னிப்பு கேட்டாரு.